அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது வகுப்புல இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாந்திரீகம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள செய்யணும், என்ன விஷயங்கள செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாக நம்ப மாந்திரீகம் கற்றுக்கும்போது யாரோட ஆசீர்வாதம் வேண்டும்? யாரோட ஆசீர்வாதங்கள் இருந்தா நம்ம மாந்திரீகம் கத்துக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஏன்னா, ஒரு மாந்திரீகம் கலைய படிக்கும்போது, முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் கை குடுக்கும். மாந்திரீக கலைன்னு மட்டும் இல்ல, ஜோதிடம் கூட. அதே மாரி தாந்திரிகம். ஜோதிடம், தாந்திரீகம், மருத்துவம், மாந்திரீகம். இந்த கலைகள் அனைத்துமே சிலரோட ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் அந்த கல்வியை கற்றுக்கும்போது, அது உங்களுக்கு ஒரு நிலைக்கு போகும்போது உங்கள தடுமாற வச்சிரும். இன்னொன்னு வருமானத்துல குறைய குடுத்துரும். இன்னொன்னு நீங்க என்னதான் வித்த தெரிஞ்சா இருந்தாலும் உங்களுக்கு ஆள் வராது. புரியுதா? அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இந்த கலைகள்ல சூட்சுமங்கள் இருக்கு. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய மந்திரம் வச்சிருப்பாங்க கையில. நான் அத பண்ணிட்டேன், இத பண்ணிட்டேன், இந்த தெய்வத்த கையில வச்சிருக்கேன், அந்த தெய்வத்த கையில வச்சிருக்கேன்னு. ஆனா அவங்களுக்கே அது உதவி பண்ணாது. புரியுதா? முதல்ல நம்ம மாந்திரீக கலை கத்துக்கும்போது எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கல்விக்குள்ள போலாம். புரியுதா? கல்வி, கலை. ஓகேவா? எத வேணா எடுத்துக்கலாம். ஆனா, இதெல்லாம் நீங்க செஞ்சு தான் ஆகணும். இந்த அடிப்படை நீங்க பலமா இருந்தா மட்டும் தான் நீங்க இப்போ ஜோதிடத்துல கிரகங்கள பத்தி தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க முழுமையாவே படிக்க முடியும். அத விட்டுட்டு நான் உயர்நிலை ஜோதிடம் படிக்கிறேன். எனக்கு கிரக சேர்க்கைக்கு பேர் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். நான் அந்த கிரக சேர்க்கையோட பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டீங்கன்னா, ஒரு சின்ன கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. புரியுதா? முதலாக ஜோதிடத்த பொறுத்தளவுக்கு அடிப்படை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் மாந்திரீகத்துக்கும் அடிப்படை தெரியணும். தாந்திரிகத்துக்கும் சூட்சுமம் தெரியணும். தாந்திரிகத்த பொறுத்தளவுக்கு சூட்சுமம் தெரியணும். எந்த டைம்ல எப்படி வேலை செய்யணும்னு தெரியணும். அந்த மாரிலாம் செஞ்சா நம்மள அடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனா, இப்ப அது யாரும் செய்யறதில்ல. மெயின் காரணம் என்னன்னா பொறுமை கிடையாது. எடுத்த உடனே நடந்துடணும், நெனைச்ச உடனே நடந்துடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல நம்ப மனச ஒருநிலைப்படுத்துறதுக்கு இப்போ தயாரா இல்ல யாரும். சரி, நம்ப கல்விக்குள்ள போலாம். எப்பயுமே நீங்க ஒரு கல்வி கத்துக்கிறீங்கன்னா, அதுக்கு முதலாக உங்களுக்கு யார் பிளெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இதுல ஜாதி, மதம் அப்பாற்பட்டு தான் நான் கல்வி கத்துக் குடுக்குறேன். புரியுதா? இவங்க தான் படிக்கணும், அவங்க தான் படிக்கணும், மாந்திரீகத்துல உள்ளவங்க தான் படிக்கணும்லாம் கிடையாது. ஒரு சிறு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே படிக்கலாம். ஒரு 5 வயசுக்கு மேல உள்ளவங்க யார் வேணாலுமே இந்த மாந்திரீக கலைய படிக்கலாம். அதுக்கு தகுந்தாற் போல தான் சைடு எஃபெக்ட் இல்லாம மந்திரங்கள தான் நான் குடுப்பேன். அது மட்டும் இல்லாம இதுல முஸ்லீம் மந்திரமும் வரும், கிறிஸ்துவ மந்திரமும் வரும், இடம்பெறும். அதனால நம்ம ஹிந்து மந்திரங்கள் மட்டுமே அதுல இருக்குன்னு நீங்க நினைக்கக் கூடாது. சரியா? இப்போ முதலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தாய் தந்தையோட ஆசீர்வாதம் வேணும். ஒரு மாந்திரீக கலை படிக்கிறீங்க அப்படின்னா, தாய் தந்தையோட ஆசீர்வாதம் கட்டாயம் வேணும். அப்படி தாய் தந்தை ஆசீர்வாதம்லாம் இப்பலாம் கிடைக்காதுங்க. அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னால், உங்க குழந்தைங்க ஒரு 5 வயசுக்குள்ள இருந்த குழந்தைங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களோட பாதத்துல யார் மாந்திரீக கலை கத்துக்கிறீங்களோ, அவங்களோட பாதத்துல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, பின்பு நீங்க அந்த கலைய கத்துக்கலாம். அப்படியும் இல்லையா, பிள்ளைங்கலாம் வளர்ந்துருச்சுங்க. இப்போ நான் ஒரு நிலைக்கு வரப்போறேன். இந்த டைம்ல போய் எப்படிங்க உழுது கும்பிடுறது அப்படின்னால், உங்க வீட்ல உங்க மனைவி கிட்ட முழுமையா உத்தரவாதம் பெற்றுட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த கலைய கத்துக்கலாம். புரியுதா? ஒண்ணு உங்க மனைவியோட முழு சந்தோஷத்தோட அவங்க ஒத்துழைக்கிறாங்க. நீங்க இந்த விஷயத்த பண்ணுங்க. மக்கள் நலன் கருதி பண்ணுங்க. இதுல நீங்க ஃபீஸும் வாங்கிக்கலாம். இந்த கலைய பொறுத்தளவுக்கு நீங்க ஃபீஸ் சூழலுக்கு தகுந்த மாரி வாங்கணும். இல்லாதவன்ட்ட போய் லட்சத்துல, கோடியிலலாம் போய் வாங்கக்கூடாது. புரியுதா? முதலாக நீங்க ஒரு கலை கத்து அதுல சக்சஸ் ஆகுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா தான் பண்ணி குடுக்கணும். அவங்க என்ன தட்சணை குடுக்குறாங்களோ, அத தான் நீங்க வாங்கி செய்யணும். சரியா? அதெல்லாம் போக போக பார்ப்போம். அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்க மனைவியோட ஆசீர்வாதம் வேணும். அந்த மனைவியோட ஆசீர்வாதமும் கிடைக்கலங்க. அதுவும் கஷ்டம். அப்படின்னாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பசுமாடு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க.
பசுமாட்டுக்கு என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க. இது யார் வேணாலும் செய்யலாம். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது. மறுபடியும் சொல்கிறேன், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். கலை யார் வேணாலும் கற்றுக்கலாம். பசுமாட்டுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, மஞ்சள் குங்குமம், அது எந்த வீட்டு பசுமாடாக இருந்தாலும் சரி, அது ரோட்டில் கூட நிறைய சுத்தம் பாருங்க. அந்த மாதிரி பசுமாட்டுக்கிட்ட மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அந்த பசுமாட்டுக்கு அட்சதை மாதிரி போட்டு அந்த பசுமாட்டுக்கிட்ட ஒரு அவுத்திக்கீரையோ இல்லை வாழைப்பழமோ ஏதோ ஒன்று கொடுத்து அந்த பசுமாட்டுக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கோங்க. நான் ஒரு கலை கற்றுக்க போகிறேன், அந்த கலை வந்து எனக்கு முழுமையாக கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பித்ருக்கள் வந்து முக்கியம். இறந்த பித்ருக்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு வாக்கில் வந்து உட்காந்து நின்று பேசுவாங்க. இந்த நிறைய பேர் வந்து சாமிலாம் ஆடுறாங்க பார்த்தீங்களா? சாமி ஆடுறது அது தப்பு கிடையாது. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, சாமி ஆடுறது, தெய்வங்கள் உடம்புல வந்து இறங்குது பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் தான். புனிதமான ஆத்மாக்கள் தான் வந்து நம்ம உடம்புல இறங்கி பேசுவாங்க. அதை கடந்ததுக்கப்புறம் அந்த ஏங்க அப்போ தெய்வம் பேசாதானே? பேசும். அந்த புனிதமான தெய்வம் வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் எல்லாமே இறந்ததுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வ காலில் போய் சரண்டர் ஆகிடுவாங்க. அப்படி சரண்டர் ஆகும்போது அந்த தெய்வம், புனிதமான ஆத்மாக்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ரொம்ப வயசானவங்க, பக்குவப்பட்டவங்க, அவங்க உங்கள் உடம்புல வந்து இறங்கி பேசுவாங்க. நீங்கள் மந்திரங்கள், இப்போ எந்த மந்திரத்தை உங்கள் குலதெய்வ மந்திரம் பூஜை பண்ணி உபாசனம் பண்ணி நீங்கள் தெய்வத்தை இறக்குறீங்க அப்படின்னா, அந்த புனித ஆத்மாக்கள் வந்து உங்கள் உடம்புல நின்று பேசும். அதனால தான் உடம்பை விட்டு சாமி போனதுக்கப்புறம் உடம்பு வலி வர்ற காரணமே அதுதான். அது ஒரு பெரிய விஷயங்களை நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். இப்போது இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் வாங்கிடுறீங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை எங்கேயாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. யானை எந்த கோவிலில் வந்தாலும் இருக்கலாம். அந்த கோவிலில் இருக்கிற யானைக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கலையை கற்றுக்கலாம். புரியுதா? எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட குருநாதர் நிறைய பல குருநாதர்கள் இருக்காங்க. அதில் ஒரு குருநாதர் வந்து முஸ்லீம் அவங்க. இன்னொரு குருநாதர் வந்து கிறிஸ்துவர். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிந்து மந்திரங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவங்கள் வந்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து மற்ற விஷயத்த தேடி 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 ஓடிட்டுருக்கோம். எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. முஸ்லீம் மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு உடனடியாக வேலை செய்யும். அதே மாதிரி உடனடியாக அந்த வேலையும் குறைஞ்சிடும், பவர் குறைஞ்சிடும். டக்குன்னு வேலை செய்யும், டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம ஹிந்து மந்திரங்கள் மட்டும்தான் ஸ்லோவாக வேலை செஞ்சாலும் நின்று அடிக்கும். புரியுதா? நம்ம எல்லா மந்திரமும் நல்லா வேலை செய்யும். அதை எப்படி எந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சரியா? யானைக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். அப்படி யானையும் கிடைக்கல அப்படின்னால் உங்கள் எல்லையில் யாருக்காவது உங்கள் சரௌண்டிங்கில் யாருக்காவது நீங்கள் கலை கற்றுக்கும் போது, இப்போ ஒரு மந்திரங்கள் வந்து நீங்கள் 48 நாள் 27 நாள் ஜபம் பண்ணீங்க, பூஜை பண்ணீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஆரம்பிக்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருந்து நீங்கள் மந்திரம் ஜபம் பண்ண போகிறன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 27 நாள் மந்திர ஜபம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 27 நாளும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் 27 நாள் நான் மந்திரம் ஒரு 10,000 மந்திரம் வந்து நான் 27 நாளில் முடிச்சிடுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னால், நீங்கள் என்ன பண்ணலாம்னா நாளே வந்து 27 பேருக்கு உணவு வாங்கி கொடுத்துருங்க. புரியுதா? 27 பேருக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுத்துருங்க. அப்படி இல்லையா, எனக்கு உணவு வாங்கி கொடுக்க முடியல, கஷ்டமாக இருக்குன்னா, டெய்லியும் ஏதாவது ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் 27 நாளும் உணவு வாங்கி நீங்கள் கொடுத்துடணும். இப்பயும் சொல்கிறேன், நான் இந்த அடிப்படை விஷயங்களை தான் நான் உங்களுக்கு பலப்படுத்திட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அடுத்த நிலைக்கு வந்து உங்களால் போக முடியும். சரியா? இப்போ இந்த 27 நாளுக்கு நீங்கள் உணவு கொடுத்துறீங்க. என்னால் கொடுக்க முடியலன்னா டெய்லியும் ஒரு நாளுக்கு நீங்கள் உணவு கொடுத்துடலாம். எனக்கு மக்களுக்கு கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு சூழல் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கனால், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை எச்சிப்படாமல் காக்காக்கோ ஏதாவது ஒரு பறவைக்கோ விலங்குக்கோ நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செய்யுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு புது விஷயம் கற்றுக்கும் போது தான தர்மங்கள் வந்து நீங்கள் பண்ணணும். அது யாராவது ஒருவருக்கு நீங்கள் பண்ணலாம். முன்னாடி வகுப்பில் சொன்ன மாதிரி நீங்கள் எறும்புக்கு கூட வந்து உணவு தானம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வகுப்பை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். சரியா? இன்னொன்று மெயின் விஷயம் என்னென்னா, யாரை மறந்தாலும் குருவை மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் குருவுக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. எதுக்காக இதை வந்து நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க, இப்போ இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னா, யாருக்கு யாரும் வந்து இங்கே வந்து பகை கிடையாது. இப்போ எனக்கு வந்து நீங்கள் எதிராளி கிடையாது, உங்களுக்கு நான் எதிராளி கிடையாது. ஆனால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லுவாங்க, சிவன் வரம் கொடுத்தாருன்னா அவர் தலையிலேயே கை வச்சான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து
நான் கற்றுக்க போகிறேன்னு ஊர் ஃபுல்லாக டமாரம் அடிச்சிடுறது. இன்னொன்று வந்து ஒரு குருநாதர் கல்வி கற்றுக் கொடுக்குற முறைகள் வேறையாக இருக்கும், நீங்கள் கற்றுக்கிட்ட முறைகள் வேறையாக இருக்கும். இது இப்படி தான் செய்யணும்னு குரு மூலிமா வழிகாட்டுதல் ஒன்றா இருக்கும். நீங்கள் ஒன்று அரையும் குறையுமா அவசரமாக இதை தான் பண்ணி ஆகணும்னு துடிச்சிக்கிட்டு வேலை அதை குருவோட வழிகாட்டுதல் படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 2000% உங்களுக்கு அது சக்ஸஸ். பட் நீங்கள் உங்கள் விருப்பத்து போல் நீங்கள் செஞ்சதுனால அந்த காரியங்கள் வந்து தடப்படலாம், அதை பழிக்காமல் போகலாம். குருவை வந்து உதாசனம் பொறுத்துறது, திட்டுறது, அவமதிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரே ஒரு விஷயம், நான் யார் சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியல, இருந்தாலும் வந்து நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னன்னா, உங்களுக்கு கலை கற்றுக் கொடுத்த ஒருத்தவங்களை யாரா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்க பயின்றவங்களா இருக்கட்டும், இல்லை இப்போ நான் கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு உங்களுக்கு அவங்களால பலன் கிடைக்கலனா கூட அவங்கள திட்டாதீங்க. புரியுதா? அதனால அதே மாதிரி தான் இன்னொன்று விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச என்னோட குருநாதர்கள் ஒருத்தர் சொல்லுவார், பேர் வேண்டாம், ஒரு குருநாதர் சொல்லுவார், நமக்கு ஒரு இடத்துல போய் ஜோதிடம் பார்ப்போம், ஜோதிடம் பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி சொல்லனா நம்ம ஜோதிடரை திட்டுவோமா, அவங்க கிடக்குறான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு திட்டுவோமா. அது மாதிரி தயவு செஞ்சு வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல ஜோதிடம் பார்த்து உங்களுக்கு அது பழிக்கலைன்னா யாரையும் திட்டாதீங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. காரணம் என்னன்னா, அவங்களோட கர்மம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதா? பிரபஞ்சம் நம்ம எதை கேட்குறோமோ அதை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ புண்ணியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த புண்ணியம் போய் அங்கே பேங்க் அக்கௌண்ட் மாதிரி சேவ் ஆகும். அந்த சேவிங்ஸ் வந்து திருப்பி உங்களுக்கே தான் கிடைக்கும். புரியுதா? அந்த தான தர்மங்களை பற்றி இன்னொரு நாள் நம்ம வகுப்பில் பேசுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சிலருக்கெல்லாம் சொல்லியிருப்பேன் யார் யாருக்கு அன்னதானம் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்ன்ட்டு. இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கலை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முதியோர் ஆசிரமம் அப்படி இல்லைனால் குழந்தைங்களை வந்து கைவிட்டுட்டு போயிடுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கை குழந்தையெல்லாம் வந்து ஏதாவது குழந்தைங்க காப்பகத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தையா இருக்கட்டும், இல்லை சிறு குழந்தையா இருக்கட்டும், உங்களால் முடிஞ்ச நோட்டு புத்தகமோ உடையோ உணவுக்கோ ஏதோ ஒன்று தானத்துக்கு வழி கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மந்திரம் பூஜை புனஸ்காரம் செஞ்சாலும் அது உங்களுக்கு 2000 இல்லை கோடி % உங்களுக்கு கை கொடுக்கும். புரியுதா? ஏன்னா ஒரு கலையை கற்றுக்குறீங்க அப்படின்னா ஆர்வம் இருக்கலாம், ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. புரியுதா? ஒரு விஷயத்த முழுமையாக கற்றுக்கணும். அது எதுக்காக பண்ணுறோம், என்னத்துக்காக பண்ணுறோன்றதை முழுமையாக கற்றுக்கணும். பணம் வாங்காமல் செய்யாதீங்கன்னு நான் சொல்லலை, அது உங்கள் தனிப்பட்ட கருத்து. ஆனால் நீங்கள் பணம் வாங்காமல் செஞ்சீங்கன்னா, ₹1 கூட வாங்காமல் செய்யக்கூடாது. வெறும் ₹1 கூட வாங்காமல் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அவங்களோட கர்மா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அது அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதே பிரச்சனை உங்களுக்கு நடக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து, எனக்கு வேண்டியப்பட்டவங்க அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்குது, சரி குணமாயிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூஜை பண்ணிட்டு வந்துட்டேன். பழக்கப்பட்டவங்கள்ட்ட எப்படி காசு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் கேட்கல. அவங்களும் மனம் வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வந்துட்டேன். வந்துட்டு அன்னைக்கு சாயந்தரமே அந்த பொண்ணுக்கு என்ன உடம்புல பிரச்சனையோ அதே மாதிரி என் பையனுக்கு ஜுரம். புரியுதா? என் பையனுக்கு அதே பிரச்சனை வந்துடுச்சு. இது எதுக்காகனா கருமா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னால் எங்கே போயிட்டு வந்தாலும் கை காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. ஏன்னா மற்றவனோட ஆறானா எப்படி சொல்கிறதுனா, மற்றவனோட எண்ணோட்டங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். மற்றவனோட எண்ணோட்டங்கள், கெட்ட எண்ணோட்டங்கள் வந்து நம்மளை வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பேய் மட்டும் பின்தொடராது, மற்றவனோட எண்ணோட்டங்களும் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நான் சொல்கிற மாதிரி ஒன்று, உங்களோட குருநாதர்கள் இருந்தாங்கன்னால், உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குருநாதர்கள் இருந்தாங்கன்னா குருநாதரோட மனம் கோணாதபடி நடந்து கொள்ளுங்கள். குருநாதர் வந்து நீங்கள் ஒருத்தவர் அவர் நல்லவரா கெட்டவரான்லாம் அது நீங்கள் சூஸ் பண்ணுற குருவை பொறுத்து. நீங்கள் ஒருத்தரை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காசு பணம் கொடுத்து செய்ய தேவையில்ல. அவருக்கு விசுவாசமாக இருந்தீங்கனாலே அதுவே ஒரு போதுமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற குருநாதரை இன்க்ளூட் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாருக்கா இருந்தாலும் வந்து குடும்பம் இருக்குது, வயிறு இருக்குது, பசின்னு ஒன்று இருக்குது. புரியுதா? நீங்கள் ஒரு கல்வி கற்றுக்கிறது, இப்போ என்கிட்ட நீங்கள் ஒரு கல்வி கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் எனக்கு கூட நேரடியாக நீங்கள் காசு கொடுக்க தேவையில்ல. அக்கம் பக்கத்தில் உள்ள ஏதாவது ஏழ்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு சிவன் கோயிலையோ, இல்லை தர்காலையோ, இல்லை சர்ச்சிலையோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை அந்த உண்டியலில் போட்டுருங்க. நான் ஒரு கல்வி ஒரு கலை கற்றுக்க போகிறேன், இது எனக்கு முழுமையாக கை கொடுக்கணும், என்னோட சிந்தனையில் வந்து புகுந்து எனக்கு நல்வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி செய்யுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா,
பல விதமான விஷயங்கள் வந்து நமக்கு கை கொடுக்கும். இந்த கலையை பொறுத்தவரைக்கும் சிலருக்கு டக்குன்னு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் எடுத்துக்காட்டுக்கு நான் ஜோதிடம் இன்னமும் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஜோதிடத்தை பொறுத்தளவு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமும் மாந்திரிகமோ தாந்திரிகமோ இதெல்லாம் வந்து பெரிய கடல் போன்றது. இது இன்னமும் பெரிய உயர்நிலை ஜோதிடங்கள்லாம் இன்னமும் நான் சில குருநாதர்கள்ட்ட படிச்சுட்டு தான் இருக்கேன். எதுக்காக சொல்கிறேன்னா, எடுத்தோடனே எனக்கு ஜோதிடம் ஏறல மண்டையில். மாந்திரிகம் எனக்கு டக்கு 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 டக்குன்னு சித்தியாகவும் கை கொடுக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். காரணம் என்னன்னா, என்னோட ஜீன்லேருந்து அது வந்துட்டுருக்கு. எங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி நடத்தினார். அவர் தவறினதுக்கப்புறம் இது எனக்கு வருது, டக்கு 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 டக்குன்னு எனக்கு வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ராகு நல்ல கிரகநிலையில் எனக்கு ராகு புஷ்கரமாக இருக்கும். மாந்திரிகத்துக்கு ராகு வந்து நான் தேவை. ராகு கேது வந்து கண்டிப்பாக நமக்கு நல்ல நிலையில் இருந்தால் நமக்கு மாந்திரிகம் வந்து கை கொடுக்கும். அப்படின்னும் போது எனக்கு நல்லா இருந்தது. ஜோதிடம் வந்து எனக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் எனக்கு மண்டையிலே ஏறல. அடிப்படையே எனக்கு எப்போ நான் சொல்கிறது, ஒரு குறுகிய வருடத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் அதை முயற்சி எடுத்ததுக்கப்புறம் தான் அது நமக்கு கைக்கூடி வந்தது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் முயற்சியத்தை எல்லாமே கை கொடுக்கும். புரியுதா? அதனால் வந்து நீங்கள் ஒரு கலை கற்றுக்கும் போது தாய் தந்தை, அப்படி இல்லைன்னா பெத்த பிள்ளை, அப்படி இல்லைன்னா பெத்த பிள்ளைனா ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை, அப்படி இல்லைன்னா மனைவியோட முழு ஆசீர்வாதம், அப்படி இல்லைன்னா விநாயகர் கோயிலில் போயிட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கணும். அப்படியே உங்களுக்கு யாராவது மானசீகமாக சித்தர்கள் இருந்தாங்கனாலோ, இல்லை ஹஜ்ரத் இருந்தாலோ சரி, இல்லை ஃபாதர் யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட மனசார வேண்டிக்கோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்டயோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சோல் எப்படின்னா புனித ஆத்மா கிட்டே வேண்டிக்கிட்டு நான் கலை கற்றுக்க போகிறேன்னு நீங்கள் மனசார நினச்சி நீங்கள் இந்த கலைக்குள்ளே வாங்க. மற்றது எல்லாமே வந்து என்னோட மானசீகமாக சூட்சுமமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்பயுமே கைக்கூடி வரும். இந்த வகுப்பில் என்னை விட வயசில் மூத்தவங்க இருப்பீங்க, என்னோட சின்னவங்க இருப்பீங்க, யாராக இருக்கட்டும் இருந்தாலும் நான் குருவாக இருந்து மானசீகமாக வழி காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேர்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் கற்றுருப்பீங்க, தப்பு இல்லை. என்கிட்டயும் நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. சரி, அதனால் நல்ல விஷயங்களை நம்ம நல்லபடியாக எடுத்துப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்காக கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கேன். நல்லதே நடக்கும். மெயின் இந்த மாதிரி உங்களோட ஆரம்ப நிலைக்கு இத்தனை பேரோட ஆசீர்வாதங்கள் இருந்தால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். ஓகேவா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.